ராகு ராகு எப்படி கொடுப்பாருன்னு சொன்னேன், உழைப்பில்லாத வருமானத்தை கொடுப்பாரு. அதுவும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை பொறுத்து உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் கொடுத்துக்கிட்டே இருப்பார். இது ஒரு உண்மை சம்பவம். 2000லாம் எம்எல்எம் வந்து ரொம்ப ஃபேமஸ். அதில் ஒரு சில கம்பெனி 5 வருஷம்லாம் இருந்தது. அதில் ஒரு கம்பெனியில் ஒருத்தருக்கு எப்படி பணம் கிடச்சிதுன்னு சொல்கிறேன் கேட்டுங்க. ஓகே, அந்த கம்பெனியோட கான்செப்ட் என்னென்னா, நீ சேரணும், உனக்கு ஆளுங்க சேரணும், அந்த கம்பெனி கன்சூமர் ப்ராடக்ட் விற்கும், அந்த ப்ராடக்ட்டை நீ விற்கணும், அதை பொறுத்து தான் உனக்கு கமிஷன் வரும். இதுதான் அந்த கம்பெனியோட அஜெண்டா. இதில் என்ன நடந்தது, நம்மால் வந்து சலூன் வச்சுன்னு இருந்தார். அந்த சலூனுக்கு ஒரு கஸ்டமர் வந்து இவருக்கு கேன்வாஸ் பண்ணிக்கினேன், நான் சேருண்ணா இவர் நான் சேரலாம் மாட்டேன், இல்லை சேர்ந்தாலும் நான் விற்க மாட்டேன்னு சொன்னார். இவன் என்ன சொன்னான், நீ சேருனா உனக்கே நான் ஆளுங்களை சேர்த்து வரேனான்னு சொன்னான். இவர் வேண்டாம் வெறுப்போ ஒரு அமௌண்ட் கொடுத்து மெம்பர்ஷிப் மட்டும்தான் வாங்கினாருங்க. இவர் அதிர்ஷ்டம், அவருக்கு எக்கச்சக்கமான ஆள் சேர்ந்துட்டாங்க, எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் விற்றாங்க. அதில் கமிஷன் பேசிக்ஸில் இவருக்கு மாதம் இவ்வளோன்னு குறைஞ்சபட்சம் 2.5 3 வருஷம் அந்த பணம் வந்ததுங்க. ஓகேங்களா, இவர் செஞ்சது மெம்பர்ஷிப் மட்டும்தான் பண்ணார். அதுக்கு போட்ட அமௌண்ட் ஒரு மினிமம் அமௌண்ட்.